மன அழுத்தம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப காமன். இன்றைக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் ரெண்டாக பிரிக்கலாம், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல். ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் இது உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத வெப்பம், அனல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஒரு இறைச்சல், ஒரு பெரிய மிஷின் ஓடுது, அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, இறைச்சல். இந்த மாதிரியான ரொம்ப தாங்க முடியாத குளிரில் இருக்கிறீங்க, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கும். பாடி அது ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். மென்டல் ஸ்ட்ரெஸ் ரெண்டு வகையாக யூஸ்வலாக வரும். ஒன்று நீங்கள் எங்கே யோசித்தாலும், ஒன்று நேற்று நடந்த தவறான விஷயங்கள், அதை பற்றிய கவலைகள், இல்லை நாளையை பற்றிய பயங்கள். இப்படி ஆகுதே, நாளைக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆயிருமா, இது மனதில் ஓயாமல் இந்த எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். இது மனதை அழுத்துக்கிட்டு இருக்கும். இதன் மூலம் எந்த நேரமும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது பழகிடும். நமக்கு இந்த பழக்கம் வந்ததே நமக்கு தெரியாமல் இப்படி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். முதல்ல இதை கண்டுபிடிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். மனதில் நெகட்டிவான எண்ணங்கள் ஓடுது அப்படின்னு நம்ம ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு, இது எங்கேருந்து வந்ததுன்னு கொஞ்சம் சொன்னால், நம்ம அடுத்த எதிர்காலத்தில் இப்படி நடந்துரும்னு பயப்படுறோம், இல்லை கடந்த காலத்தில் இப்படி நடந்ததுன்னு கவலைப்படுறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து ஸ்ட்ரெஸ் எதனால வரும் அப்படின்னா, டெட்லைன்ஸ். இன்னைக்கு முன்ன மாதிரி இல்லை, நாளைக்குன்னு ஒன்றே இல்லை. பழைய கற்கால மனிதனுக்கு நாளை என்பதே இல்லை. அவனுக்கு இன்னைக்கு காலையில் எந்திரிக்கிறான், இன்னைக்கு வேட்டையாடுறான், சாப்பிட்றான், எல்லாரும் பங்கு போட்டு சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க. நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது நாளைக்கு புது நாள் அவனுக்கு. இன்னைக்கு நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனால் டெட்லைன்ஸ் இருக்கு எல்லாத்துக்கும். இத்தனை நாளில் இதை முடிக்கணும், இந்த டார்கெட்ஸு, டெட்லைன்ஸு, எல்லாரும் அதை துரத்திட்டு ஓடுறோம். அப்போ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். அந்த வேலையை அந்த நாட்களுக்குள்ள முடிக்கலைன்னு, டிராஃபிக்கு, ஏராளமான ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம். கான்ஸ்டண்ட்டாக நீண்ட நாள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது டிப்ரெஷனுக்குள்ள போகும். இந்த கவலைகள் நீண்ட நாள் உங்க மூளையில, இன்னைக்கு ஒரு சின்ன கவலைப்படுறோம், அதை விட்டுறோம்னா ஒன்றும் ஆகாது. ஆனால் கவலைப்படுறோன்னே நமக்கு தெரியாமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம், அது தூக்கத்துக்கு எடுக்குது, தூங்காமல் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னா கொஞ்ச நாளில் மூளையில் கெமிக்கல்ஸ் மாறுறதுனால டிப்ரெஷனுக்குள்ளே வந்துடும். அது நமக்கு தெரியாது. டிப்ரெஷனில் வர்றோம்னா டிப்ரெஷனோட சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிடும். எதுலையும் ஆர்வம் இல்லாமல், வேலையை சரியாக செய்ய முடியாமல், எப்போதும் சோர்வாக இருந்துக்கிட்டு, உடலும் சேர்ந்து சோர்வாக இருக்கும், மனமும் எதுலையும் லயிக்காமல் இருப்போம், ஆண்மை குறைவு வரலாம், இப்படி வேலையில் கவனம் இல்லாமல் இருக்கலாம், இப்படி பல விதமான தூக்கமின்மை, இப்படி பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். இதை டிப்ரெஷன் சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் ஒன்றோட ஒன்று ரொம்ப நெருக்கமான தொடர்புடையது. ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா அடுத்து டிப்ரெஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் செக்ஸை கொன்னுடும். செக்ஸ் கில்லர்ஸ் அது. ஏன் அப்படின்னா, செக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மூளையிலேருந்து நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கணும். நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கிறதுக்கு உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவும் கிளர்ச்சியோடையும் இருக்கணும். செக்ஸ் பற்றிய ஒரு கிளர்ச்சியோடு இருக்கும். அப்போது ஒரு செக்ஸ் படம் பார்க்குறீங்க, அந்த கிளர்ச்சியில் நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கும். அது ஆணுறுப்புல ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணும். இப்போ யாரோ உங்களை அடிக்க வர்றாங்க, வெட்ட வர்றாங்க, உங்களுக்கு கார் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, ஓடிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ விரைப்புத்தன்மை வருமா? வராது. இப்போ விரைப்புத்தன்மைக்கு எதிராக மூளையிலிருந்து நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கிறதுக்கு பதிலாக அட்ரினலின், நார் அட்ரினலின் சுரக்கும். இது ஓடுறதுக்கும் இருதயத்துக்கு தசைகளுக்கு சக்தி கொடுக்கறதுக்குமான அதுக்கான கொடுக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். இது அதில் விரைப்புத்தன்மையே வராது. ஸ்ட்ரெஸ்லையும் அதான். ஸோ ஸ்ட்ரெஸ்லையும் இந்த நார் அட்ரினலின், அட்ரினலின் சுரந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா டயபெட்டிஸ், பிபி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். செக்ஸ் உணர்வு கிட்டத்தட்ட குறைஞ்சி போயிடும். டிப்ரெஷன் அதே போல். என்னுடைய இன்னொரு பகுதி டிப்ரெஷன்லையும் மூளையில் ஒரு ஃப்ளாட் ஆகிடும், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், கவலைகளோடு எந்த நேரமும் இருப்பீங்க. அதுலேயும் நார் அட்ரினலின் கொஞ்சம் சுரந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் இல்லைன்னா விரைப்புத்தன்மை வராது. இது ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைவுக்கு. சில நேரம் மருந்து போட்டு ஏன் எனக்கு விரைப்புத்தன்மை வரலன்னு கேட்பாங்க. அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை பதட்டத்தில் இருந்தாங்கன்னா, வயகரா போன்ற மருந்துகள் சாப்பிட்டா கூட பல நேரங்களில் அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வராது. வயகரா போட்டுட்டு கார் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா விரைப்புத்தன்மை வராது. வயகரா போட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டு இருந்தோம், இல்லை ஓடுறோன்னா விரைப்புத்தன்மை வராது. அந்த கிளர்ச்சியான ஒரு சூழலில் பார்ட்னரோடு இருக்கும்போது தான் அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வரும்.